ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் போடு ஷல்கர் பாக்ஸ். சர்க்கிள் ஷல்கர் ஸ்லாஷ் செல்லில் எவ்வளோ போகுதுன்ட்டு பார்ப்போமா? சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு தான் மக்களை வாங்கினா அப்புறம் இவ்வளோ காசு எல்லாம் போச்சுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன மக்களே சரி ஸ்லாஷ் ஆர்டிபி அதான் நம்ம லாஸ்ட்டாக வித்த லூட் அளவுக்கு தான் மக்களே இது. அட தர்தர் மாப்ஸ் பானியே நான் அவ்வளோவா இல்லை மக்களே. I think I saw something மக்களே. முடியே எடுக்கிறோம் முடிக்கிறோம். It was a trap. It was a trap மக்களே. ஐயோ செமையா வளர்றானுங்க மக்களே. என்னோட ப்ராசஸர் பீட் பண்ணிடுவாங்க போல விட்டா. என்னே வீட்டுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. நான் விட்டா தானே வாங்க மக்கள். இன்னைக்கு நான் உனங்களை ஷல்கர் பாக்ஸ் $800 விற்றுருக்கான். ஆனால் போகிறது $75 தான். வாங்க இப்போ மார்னிங் தானே டக்குன்ட்டு டக்குன்ட்டு ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணலாம். அயன்லாம் எடுத்துக்கலாம். அயன் எடுத்துட்டு சின்ன பேஸாவது கட்டலாம். ஆர்டிபி கொடுத்துட்டு பேஸ் கட்டிட்டு ஆமாம் ஷேர்ஸ் எப்படி ஒப்டைன் பண்ணுறது நான் நாளைக்கு கொஞ்சம் இந்த எஸ்எம்பியை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மக்களே. ஓகேவா? நானே எவ்வளோ நல்லா தான் ஒரே ஒரு சிங்கிள் இல்லையா ஆண்டுட்டு சிங்கிள் பிளேயர் யாரெல்லாம் மக்களே விளாடுவா போடு. மக்களே இப்போதைக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் நைட்டா ஸ்லாஷ் ஆர்டிபி தான். ஓவர் ஆல்ட்டிக்கே போயிடலாம் மக்களே.
ஒரு பிளாக்கை மெயின் பண்ணி நான் டெலிபோர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த பிளாக் மெயினாக இருக்குமா? இது நல்லதா மக்களே? இது நல்ல டெலிபோர்ட்டா? ஃப்ளாஷ் ஆர்டிபி ஒரு வழில இங்கே டெலிபோர்ட் ஆகும். மக்களே ஓகே, ஒரு நல்ல குறைச்சி தான். பேசிக் லூட்லாம் யாருமே வைக்கிறது மக்களே. களத்துல இறங்கி அடிக்க வேண்டியதா மக்களே. ஃபஸ்ட்டு சில பல உச்ச எடுத்துக்கலாம். சில பல உச்ச எடுத்தாச்சு. எதுக்கு இந்த ஸ்லாஷ்க்கே போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியல. பிளாங்க்ஸ் பண்ணிட்டு பிளாங்க்ஸ் கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டு ரன். லைட்டாவது இங்கே சேஃபாக இருப்பேன்னு நினைக்கிறேன் மக்களே. இங்கே சாப்பிடலாம், கிராஃப்ட் செய்யலாம், மாம்சம் ஸ்பான் ஆகாது. கிராஃப்டிங் டேபிள் போட்டு தேவையான அத்தனையுமே நான் கிராஃப்ட் பண்ணலாம். மொத்தத்தையும் முதல்ல பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிளாங்க்ஸை மாற்றிட்டு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு முதல்ல ஸ்டிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாக உட்டன் பிக்காக்ஸ் பண்ணிக்கணும் மக்களே. ஆஸ் யூஸ்வல் எயிட் மக்களே. புதுசாக ஒரு பொழுதுங்கிறதுனால ஐ கேன் டூ. பாருங்க என்னெல்லாம் பண்ணுறேன்ட்டு. எஸ் மக்களே, இப்போ நம்ம டக்கு 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 டக்குன்ட்டு ஆக்ஷனை செக் பண்ணும் மக்களே. ஆக்ஷன் செக் பண்ணிட்டு ஒரு சுகர் கேன் ஃபார்ம் பண்ணணும். /AH ஒரு சுகர் கேன் இல்லையாடா? என்னது ஆம்னஸ் பாட்டில் இல்லைடா? 25K.
வுட் எடுக்கவே நான் அங்கே போன மக்களே. இதனா ஆம்பிளிஃபைடு வேர்ல்ட் டைப்பில் கிடைக்குது மக்களே. மணி $600 வச்சுட்ருக்கேன். இந்த பிளாக் மைண்ட் பண்ண முடியும், ஆனால் இந்த பிளாக் மைண்ட் பண்ண முடியாது. ஏன் அதான் எனக்கு தெரியல. Two, three, four. எனக்கு எப்பவுமே வில்லேஜ் கிடைக்கணும், நல்லா இருக்கும். மலை அந்த மாதிரி இந்த மாதிரி ரீஜனுக்குள்ள இருக்கிறதா என்னோட பிளானு. ஒரு போட்டை நான் பண்ணிக்கலான்னு இருக்கேன் மக்களே. ஒன்ல வந்தானே அப்படின்னா நம்மளோட பேசிக்கலாம் இது கம்மி தான். எஸ் மக்களே, கொஞ்சம் நிறையாவே இன்னைக்கு வுட் அக்வயர் பண்ணிக்கலாம். வுட் அக்வயர் பண்ணிட்டு நம்ம ஸ்டோனையும் அக்வயர் பண்ணிக்கலாம் மக்களே. இன்னைக்கு கிராஃப்டிங் டேபிள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணோம். எஸ் மக்களே, அப்புறம் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அயன்லாம் கொஞ்சம் கிடச்சிது, எல்லாம் மைண்ட் பண்ணிட்டேன். நாலு அயன். நைட் வர மாதிரி உங்களுக்கு தெரியல. I think it's the time to do மக்களே. கிராஃப்டிங் டேபிள் இருக்கா? டக்குன்னு போயிட்டு ஸ்டிக்ஸ் டார்ச் 8 டார்ச் பண்ணிட்டு இங்கே ஒரு டார்ச்சை வச்சுட்டு டேபிளை மெயின் பண்ணி எடுக்கணும். No mob centers or no mob spawns. இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக நம்மளோட வேலையை பார்க்கலாம் மக்களே. கொஞ்சம் தூரம் டிக் பண்ணி ரெடியாக பண்ணிடலாம் மக்களே. சுகர் கேன் ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் பெஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட் ஆன் எஸ்எம்பிஸ்ன்னு அதான் மக்களே எப்பயுமே சொல்லுவானுங்க எல்லாரும். அது உண்மையா? எல்லாம் எஸ்எம்பிஸில் விளாண்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் மக்களே. சுகர் கேன் வேணும், அதற்காக நான் தேடி பல தூரம் அலைய வேண்டும் மக்களே. No mobs can spawn in my area. எங்க ஏரியால விடியற வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்டோன் மைன் தான் மக்களே பண்ண போறேன். OMG 12 மில்லியன் ஒருத்த அனுப்பியிருக்கான். நான் ப்ராபப்ளி சுகர் கேன் வேற ஸ்லாஷ் செட்டு ஹோம் பேஸ் பண்ணிடுறேன் மக்களே. ஸ்லாஷ் செட் ஹோம். இதுதான் மக்களே. ஸ்லாஷ்
டிபி ஹோம். ஹோம் ஹவுஸுக்கு டெலிபோர்ட் ஆக போகிற மக்களே. இதான் என்னோட ஹவுஸ் பார்த்தீங்களா? இன்னும் வெளியே விடிஞ்சிருக்காது மக்களே. விடிய உட்காந்து இதுதான் மீன் பண்ணி போகிறேன். ரொம்ப தூரம் போயிட்டேனாலும் /TP ஹோம்னு கொடுத்தா போதும். டூ பிளாக்ஸ் மட்டும் ஹைட் இருந்தால் பத்தாதுன்னு நினைக்கிறேன் மக்களேண்ணா. இப்போ என்ன நல்லா வரான்னு செக் பண்ணிக்கலாமா? லைட் நீட்டாகவே தான் மக்கள் இருக்கு. விடிகிற மாதிரி ஒரே ஒரு சின்ன சைன் கூட காணுமே. ஷார்ப் கமாண்ட் மட்டும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. லாபிக்கு போயிட்டு தான் பண்ண முடியுது. ஏதாவது சம்பவம் வந்து மக்களே ஃபர்னாஸ் போட்டு ஸ்மெல்டிங்காக ஆரம்பிச்சிட்டேன். எஸ் மக்களே இன்னைக்கு ஓகே மக்களே அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். ஒரு ரவுண்டு வேறு அப்படியே நின்றுட்டுருக்கு.